Gave me the privilege to be with you all 3 days here. இந்த 3 நாட்களும் நான் உங்கள் மத்தியில இருப்பதை நான் ஒரு பெரிய பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். And I really enjoyed your fellowship and your love and care. உங்களுடைய இந்த ஐக்கியத்தையும் இந்த அன்பையும் இந்த எல்லா விதமான உபசரிப்பையும் நான் மிகவும் நேசிக்கிறேன். God willing, tomorrow morning I'll be returning back to my place. தேவசித்தமா இருந்தால் நாளைக்கு காலை நான் என்னுடைய இடத்திற்கு நான் திரும்பி புறப்பட்டு கிளப்படுகிறேன். Of course I'm going to miss you all, but I will carry all the sweet memories that I had with you these days. எப்படி என்றால் நான் உங்களை மிஸ் பண்ண போறேன். இருந்தாலும் உங்கள் எல்லாருடைய பெயர்களையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் இங்கிருந்து நான் கொண்டு போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். If the coming of the Lord is tarried and Pastor Sam invites me again, then definitely I will come and meet you. Otherwise we will meet at the coming of the Lord. தேவ சித்தமா இருந்தால் பாஸ்டர் சாம் என்னை மறுபடியும் அழைத்தார், நான் திரும்பி வருவேன், உங்களை எல்லாம் பார்ப்பேன். இல்லை என்றால் நம்ம எல்லாரும் தேவனுடைய வருகையில தேவ சமூகத்தை சந்திப்போம். Please uphold me, my family and the ministry, and especially my travel tomorrow. நாளைக்கு என்னுடைய பிரயாணத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து நீங்கள் தயவாய் எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். And I give you all the advance greetings and the blessings for the new year in the name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். I believe that the coming year is going to be a year of great blessing and great reformation. வருஷம் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய புதுப்பிக்கப்படுதலுமாய் மாறப் போகிறது என்பதை. I have only 5 minutes before me. I have only 5 minutes before me. எனக்கு முன்பாய் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கிறது. If I say not even 5 minutes, because with interpretation I have only 2.5 minutes. எனக்கு 5 நிமிஷம் சொல்றேன், ஆனா என்னோட இன்டர்பிரேஷன் இருக்கிறதுனால அது ஒரு 2.5 மினிட்ஸ், எனக்கு ஒரு 2.5 மினிட்ஸ், ரெண்டும் சேர்ந்து 5 மினிட்ஸ் அப்படி சொல்லுங்க. I don't know what I am going to speak within these 2.5 minutes. இந்த 2.5 நிமிஷத்துல நான் என்ன உங்களுக்கு போய் பேச போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு. But I believe that whatever God is going to give us is going to be a great blessing to you. எனக்கு தெரியல, ஆனா தேவன் எதை ஏவினாலும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். So I am not going to give you a lengthy speech today. I just want to give you certain advices with certain examples. நான் ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை நான் சொல்ல போவதில்லை. சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளாகவும் சில விஷயங்கள் நான் சொல்ல வாசைப்படுகிறேன். We started our 21 days of fasting and prayer from 1st of December. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த இடத்தில் நாம் உபவாச ஜெபத்தை துவங்கினோம். And that day we would have started this fasting prayer obeying the very commandment of God, who said that return to me with all of your heart with fasting, mourning and prayer. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து டிசம்பர் 1ஆம் தேதி நாம் தேவசமூகத்துக்கு வந்தோம். அது என்னவென்றால் உங்களை நீங்கள் தாழ்த்தி உங்களுடைய இருதயத்தை கிழித்து உங்களுடைய துக்க ஒரு புடம்பலோடு என் சமூகத்துக்கு வாருங்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் வந்தோம். And God would have said that if you return to me with all of your heart, then fear not, I will do great things for you. ஒருவேளை தேவன் உங்களுடைய முழு இருதயத்தோடு இடத்துல வாருங்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால், கர்த்தர் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I believe that if you have turned to the Lord with all your heart, with real fasting and mourning, definitely God has done great things for you during this நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்களிலே ஒரு முழு இருதயத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக முழு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். How many of you can say that truly my God has done great things for me these days? இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார் என்று எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? If you believe that God has done great and marvelous things for you during these days, இந்த நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், then we have to finish this fasting prayer not on a sad note but with a joyful note. அப்படி இருப்போம் என்றால் இந்த முடிவின் நாளிலே ஒரு துக்கத்தோடு நாம் முடிக்க கூடாது, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நாம் முடிக்க வேண்டும். If God has truly done great things for you during
these days. இந்த நாட்களில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், Not only you are going to say that God has done great things for me, நீங்க மாத்திரமல்ல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நீங்கள் சொல்வது மாத்திரமல்ல, but the changes that God has brought in your lives, அந்த உன் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்த இந்த மாற்றத்தை சொல்ல வேண்டும். the changes that God has brought to your families, உன் குடும்பத்திலே கர்த்தர் கொண்டு வருகிற மாற்றத்தை சொல்ல வேண்டும். the God who has brought changes in every area of your lives, உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கொண்டு வருகிற மாற்றத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். seeing all those changes, even the heathens are going to say God has done great things for them. Even the heathens, even the Gentiles, other people are going to say that. ஆம், உங்களை நீங்கள் சொல்வது மாத்திரமல்ல, அந்நிய ஜனங்களும் கூட உங்களை குறித்து ஆம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிறது, ஒரு மாற்றம் இருக்கிறது என்று அந்நிய ஜனங்களும் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். Even your neighbors are going to say that yes, God has done great things for them. உன்னுடைய உற்றார் உறவினரும் உன்னுடைய அயல் வீட்டாரும் கூட உங்களை பார்த்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள மாற்றத்தை செய்தார் என்று சொல்லுவார்கள். செய்து முடித்தார் என்று சொல்லுவார்கள். I wanted to read Psalm 126 and verses 2, the last portion and third verse. சங்கீதம் 126 சங்கீதம் கடைசி 2 வசனங்கள். Last portion of the second verse and the third verse. படிங்க. 122 சங்கீதம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி, மூன்றாம் வசனம் முழுவதாக படிங்க. இரண்டாம் வசனம் கடைசி பகுதி, மூன்றாம் வசனம் முழுவதாக படிங்க. 122 சங்கீதம். 126 சங்கீதம். புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் அவருக்காக பெரிய காரியங்களை செய்திட்டார். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளும் சொல்லுவார்கள். It is not only you who are going to say God has done great things for me, but even the heathens are going to say God has done great things for me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நீ சொல்வது மாத்திரமல்ல, உன்னை காண்கிற அந்நிய ஜனங்களும் கூட கர்த்தர் உனக்குள்ளே செய்த காரியத்தை மகிமை அவர்கள் சொல்ல வேண்டும். Read the third verse also. மூன்றாம் வசனத்தை படிங்கள். Since God has done great things for us, so we will be glad. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அதனால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். How many of you can say confidently, my God has done great things for me? எத்தனை பேர் நம்பிக்கையாய் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்தார். Therefore this is the day we should be glad and rejoicing. அதனால் இந்த நாள் கர்த்தரை நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டிய ஒரு நாள். My dear brothers and dear sisters, don't worry and don't be anxious about tomorrow or what is going to happen the coming year. தேவ பிள்ளையே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் நீங்கள் யோசித்து வரும் நாட்களை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். Don't worry what is going to happen to my family, what is going to happen to my children, what is going to happen to my finance. என்னுடைய பண பிரச்சனைகள், என் பிள்ளைக்கு, என் குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து ஒருபோதும் கலங்காதீர்கள். We have a heavenly Father who cares for you and for me. பரலோகத்தின் தேவன் உனக்காக கவலைப்படுகிறவர் உண்டு. He will never leave you nor forsake you. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. There is an English poem written by Elizabeth Cheney. எலிசபெத் சென்னி என்ற ஒரு சகோதரி மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு. Some of you have studied that poem. ஒருவேளை நீங்க அந்த செய்யுளை, அந்த வார்த்தை நீங்கள் படித்திருக்கலாம். In the poem there is a stanza that is the conversation between a robin bird and a sparrow bird. ராபின் பேர்டுக்கும் ஸ்பாரோ பேர்டுக்கும் இருக்கிற ஒரு சம்பாஷணை தான் அந்த வார்த்தை. Both these birds are sitting on the branch of a tree. இரண்டு பறவைகள் ஒரு மரத்தின் கிளை மீது உட்கார்ந்து இருக்கிறது. Looking at the sparrow bird, the robin bird asked a question. அந்த ஸ்பாரோ பறவை ராபின் பறவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறது. My friend, I would really like to know, my friend, சிநேகிதனே, நான் உண்மையாய் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். why these anxious human beings rush up and worry so much? எதற்கு இந்த மனிதர்கள் கவலைப்பட்டு இத்தனை வேதனைகளோடு இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? The sparrow bird gave the answer. அந்த ஸ்பாரோ பறவை பதில் கொடுக்கிறது. My dear friend, I think என்னுடைய சிநேகிதனே, நான் நினைக்கிறேன் they do not have a heavenly Father who cares
for you and me, such as they care for us. நம்மை குறித்து கவலைப்படுகிற ஒரு தேவனை குறித்து இவர்கள் அறியாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறார்கள். They do not have a heavenly father. I think they do not have a heavenly அந்த father. பறவை சொல்லுகிறது, நான் நினைக்கிறேன் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு இல்லை போல் இருக்குது என்று சொல்லுகிறது. See, the birds have the confidence that we have a heavenly father. பாருங்க, அந்த பறவைகள் பரலோகத்தில் தேவன் ஒருவர் உண்டு என்று ஒரு திட நம்பிக்கையா இருக்கிறார். Are not you and me better than that sparrow and robin bird? அந்த பறவைகளை காட்டிலும் நீங்கள் நாமும் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? Even Jesus asked the question, is not your value better than the sparrows? இயேசுவும் கேட்கிறார், நீங்கள் அந்த பறவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? Jesus said, see the fowls of the air, they do not sow, they do not reap, but the Father provides இயேசு them. சொன்னார், அந்த ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். How many of you can say, I have a heavenly Father? எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு பரலோக தேவன் உண்டு, I have a heavenly Father. எனக்கு ஒரு பரலோக தேவன் உண்டு? Only those who can say, I have a heavenly Father. I want you to lift up your the full hand. எத்தனை பேர் எனக்கு பரலோகத்தின் தேவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் மாத்திரம் ஒரு கரங்களை நேராக உயர்த்துங்கள். Give a powerful hallelujah for the glory of that Father. மகிமைக்காக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். And that heavenly Father is giving us a declaration. இந்த ராத்திரி வேளையிலே அந்த பரலோகத்தின் தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். What is the declaration God is giving us? இந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு அனுப்புகிறார். Read Joel chapter 2 and verse 23. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். God says that I will give you the former rain moderately. நான் உங்களுக்கு ஒரு பின்மாரியையும் உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். I will give you in the first month, I will give you the former and the latter rain. முதல் மாதத்திலே உங்களுக்கு ஒரு பின்மாரியையும் ஒரு முன்மாரியையும் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். In another translation it is written, I will give you the autumn rain and the spring rain. இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, முதல் மாதத்திலே நான் உங்களுக்கு ஒரு பின்மாரியும் முன்மாரியும் அனுப்பேன் என்று. இலை உதிர மழை கால மழை, இலை உதிர கால மழையையும் and then வசந்த கால மழை, வசந்த கால மழையை நான் அனுப்புவேன். God is going to give us both the rains. இந்த விதமான ஆசீர்வாத மழைகளை அனுப்ப போகிறார். The autumn rain refreshes, the autumn rain refers to a renewal in our lives. இலை உதிர் காலத்தின் மழை நம்மை புதுப்பிக்க செய்யும். Or till this day you may have been dried up in your spiritual life. வசந்த கால மழை நம்மை மேன்மைப்படுத்தும். In all your areas you may have been dried up. ஒருவேளை நீங்கள் இந்த மழைகளை இல்லாமல் நீங்கள் காய்ந்து போய் இருக்கலாம். But today God is saying that I will give you the autumn rain. இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தேவையான மழையை அனுப்புவேன். I am going to renew you. நான் உன்னை புதுப்பிக்க I am போகிறேன். going to renew your strength. நான் உன் பலத்தை புதுப்பிக்க I am போகிறேன். going to renew your finance. உன்னுடைய பண காரியத்தை நான் புதுப்பிக்க I am போகிறேன். going to renew your healings. உன்னுடைய சுகத்தை நான் புதுப்பிக்க போகிறேன். Not only that, I will give you the spring rain also. நான் அந்த வசந்த கால மழையும் கூட உங்களுக்கு நான் அனுப்புவேன். The spring rain refers to the blessings. அந்த வசந்த காலத்தின் மழை உங்களை ஆசீர்வதித்து உங்களை புதுப்பிக்கும். அது Today, as a prophetic word, I want to declare that the very first month of 2026, God is going to send you the rain of His blessings. நான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாய் சொல்லுகிறேன், வருகிற 2026ஆம் வருஷத்திலே முதல் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மழையை நிச்சயமாய் உங்கள் மீது பொழிய செய்ய போகிறார். You will not begin dry, but you will begin that month with the blessings. அந்த மாதத்திலே நிச்சயமாகவே நீங்கள் ஒருபோதும் காய்ந்த நிலமரத்தில் இருக்க போவதில்லை, நீங்கள் பசுமையாய் மாறப் போகிறீர்கள். I want to tell you, even this last day of this fasting prayer, you are not going to return back same. இந்த கடைசி நாள் சொல்லுகிறேன், நீங்க வந்த விதமாய் திரும்பி போவதில்லை. Some of you may be there who says that I'm still in a fallen state. இன்னைக்கு இந்த வேளை நீங்க சொல்லலாம், இந்த நேரத்திலும் கூட நான் ஒரு விடுக்கையின் நிலவரத்தில் தான் இருக்கிறேன் என்று. I am in a fallen state.
ನಾನು விழுந்து கிடக்கிறதா நான் விழுந்து கிடக்கிற நிலவரத்தில் இருக்கிறேன். I attended all these prayers but nothing happened. நான் இந்த உபவாச நாட்கள் எல்லாம் கடந்து கொண்டேன், ஆனால் ஒன்றும் நடக்கலையே. But today take this word in the last session and the last prayer. God is going to make you stand up. இந்த கடைசி நாளிலே கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார், நிச்சயமாய் உங்களை எழும்பி நிற்க செய்ய போகிறார். Even if you are unable to stand up, God is going to give his shoulder and he will make you walk today. நாள் வரைக்கும் உங்களால் நிற்க முடியாமல் இருக்கலாம், கர்த்தர் அவருடைய கரத்தை கொடுத்து உங்களை தூக்கி நிறுத்துவாராக. Just 2 minutes I will take and I give you an example and be through now. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன். There was an athlete, British athlete called Derek Raymond. ஒரு பிரிட்டிஷ்ல ஓட்டப்பந்தய ஒரு வீரர் இருந்தார். And he was a very excellent athlete during his days. அந்த நாட்களிலே அந்த மனிதன் மிகவும் வேகமாய் ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரனா இருந்தான். He was participating 1992 Barcelona Olympic game. 1992. 1992 வருஷத்திலே ஒரு உலக விளையாட்டில் அவர் கலந்து கொண்டார். அவர் all had said that he is going to win this race and he will be the gold medalist. எல்லாரும் சொன்னார்கள், இவன் தான் ஜெயிப்பான், இவன் தான் ஜெயிப்பான், இவன் தான் கப்பு வாங்க போறான் என்று எல்லாரும் சொன்னார்கள். The day of race came. அந்த நாள் வந்தது. And the whistle went off. அந்த நாள் விசில் ஊதப்பட்டது. All the athletes took off. எல்லா ஓட்டப்பந்தய வீரர்களும் ஓடினார்கள். This Derek Raymond was meters away from all other athletes. எல்லா ஓட்டப்பந்தய வீரர்களையும் இந்த டேவிட் என்ற மனிதன் எல்லாரையும் ஜெயித்து ஓடிக்கொண்டிருந்தார். I want to tell you, perhaps you have begun this year well. ஒருவேளை இந்த வருஷத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் துவங்கி இருக்கலாம். But today you are in a fallen state. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் விழுந்து போய் கிடக்கிற நிலவரத்தில் இருக்கலாம். This Derek Raymond was far away from all other athletes. இந்த டேவிட் என்ற ஓட்டப்பந்தய வீரன் எல்லாரை காட்டிலும் முன் வந்து ஓடிக்கொண்டிருந்தான். All of a sudden he got a hamstring pull, a muscle catch. உடனே அவனுடைய சதைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அவனால் ஓட முடியாமல் காணப்பட்டான். And because of that he fell down on the track with an excruciating pain. அந்த கால் சதை பிடிப்பினால அந்த ஓடுகிற அந்த பாதையிலே அவன் மிக வேதனையோடு கீழே விழுகிறான். All of a sudden the volunteers came to take him on the stretcher. எல்லா வாலண்டியர்ஸும் ஓடி வந்து அவனை பிடித்து தூக்கி எடுக்கிறார்கள். He had 2 options before him. அவனுக்கு முன்பாக 2 ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டது. Either lie on the stretcher and return back as a retired athlete. ஒன்று நீ படுத்துக் கொண்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் ஓட்டப்பந்தய களத்திற்கு நீ ஓட வேண்டும். Either he has to lie on the stretcher and go back to the gallery. ஒன்று அவன் படுத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஸ்ட்ரெச்சர்ல, இல்லை என்றால் கேலரிக்கு போய் விட வேண்டும். Or the next option was he should get up and continue to run the race. இன்னொரு ஆப்ஷன் என்னவென்றால், இல்லை என்றால் அவன் எழுந்து தன் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். He told the volunteers, I don't want to lie on this stretcher and go back as a retired athlete. அந்த டேவிட் அந்த ஓட்டப்பந்தய வீரன் சொன்னான், நான் படுத்திருக்கவோ கேலரிக்கு திரும்பி போகவோ மாட்டேன், நான் தொடர்ந்து ஓட போகிறேன். Somehow with all the excruciating pain he stood up. வேதனையோடு வலியோடு கூட அவன் மெதுவா எழும்பி நிற்கிறான். He started limping towards the final line. கொஞ்சமாய் நொண்டி அந்த கடைசி லைன் வரைக்கும் ஓடுகிறான். From the gallery one man was watching. அந்த கேலரியில இருந்து ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருந்தான். Seeing this man limping towards the final line. இவர் நொண்டி அந்த கடைசி கோட்டு வரைக்கும் ஓடுகிறதை பார்த்து that old man came running, breaching the security. அந்த பார்த்து கொண்டிருந்த மனிதன் ஓடி வந்து அந்த செக்யூரிட்டி எல்லாரும் தள்ளிவிட்டு security tried to pull him out. அந்த செக்யூரிட்டிக்காரர் இந்த மனிதனை வெளியே தள்ளும்படிக்கு பிரயாசப்பட்டார். But no one could control him. யாரும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. He went near that athlete Derek Raymond. அந்த டேவிட் ரேமண்ட் என்ற மனிதனிடத்திலே இவர் போய் நின்று took his hand, put around his shoulder. அவனை தூக்கி தோள் மேலே போட்டுக்கொண்டு now with the help of this man Derek Raymond started towards the final line. இந்த மனிதனோட உதவியினால அந்த டேவிட் என்ற ஓட்டப்பந்தய வீரன் கடைசி ஓட்டம் வரைக்கும் ஓடி முடிக்கிறான். Even though he could not be the gold medalist, but because of his effort the entire stadium stood up in ovation and gave a wonderful applause. அவன் ஒருவேளை அந்த தங்க கப்பை பெற முடியாமல் போயிருந்தாலும் கூட பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் அவனுக்காக கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். You know who was the man who came from the
gallery. யார் தெரியுமா அந்த மனிதன் அங்க கேலரி நின்று பார்த்து கொண்டிருந்தவர்? That man was no one else but his own father. அவர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, அந்த டேவிட் ஓட்டப்பந்தயனுடைய சொந்த தகப்பன். That was his own father. அவருடைய சொந்த தகப்பன். My dear ones, when an earthly father could not see his son limping with pain, தெரியுமான தேவ ஜனமே, நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் that earthly father could not see his son limping with pain. அந்த உலக சரீரமான அந்த உலகத்தின் தகப்பனே மகன் நொந்து ஓடுவதை பார்க்க முடியாமல் ஓடி வந்து அவனை சுமந்து போகிறார். He did not want his son to be a defeated man. அவனுடைய மகன் தோற்று போவதை அந்த தகப்பன் விரும்பவில்லை. Therefore he gave his shoulder. உடனே தன்னுடைய புயத்தை மகனுக்கு கொடுக்கிறார். If an earthly father can do so, ஒரு பூமிக்குண்டான தகப்பன் அப்படி செய்யக்கூடும் என்றால், how much more your and my heavenly father will do for us. எத்தனை அதிகம். He will not let you remain fallen. நீ கீழே விழுந்து போவதை ஒருபோதும் அவர் அனுமதிக்க மாட்டார். On this last day he will not allow you to return back as a defeated man. இந்த கடைசி நாளிலும் கூட வந்த வண்ணமாய் திரும்பி போக அவர் உன்னை விடுவதில்லை. He is here to give his shoulder for you. அவருடைய புயத்தை உனக்கு அவர் தருவார். Take the help of the Father and run your race victoriously. அவனுடைய புயத்தின் பலத்தினால உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிப்பாய். As the entire gallery stood up in ovation, முழு கேலரியும் அவனுக்காக எழும்பி நின்று கோஷங்கள் செய்தார்கள். Today let all the angels in heaven stand up in ovation for you and for me and rejoice in heaven. என்னுடைய ஓட்டத்தை பார்த்து, என்னுடைய ஓட்டத்தை பார்த்து பரலோகத்திற்கு தேவ தூதர்கள் எழும்பி நின்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Don't be discouraged today. இன்றைக்கு நீ சோர்ந்து பயந்து போகாத. Heavenly Father is giving you his shoulder. பரலோகத்தின் தகப்பன் அவருடைய புயத்தை உனக்கு சகாயமாய் கொடுப்பார். In our race we are not alone. நம்முடைய ஓட்டத்தில் நாம் தனிமையாய் ஓடவில்லை. ஓட்டத்தில் நாம் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தை நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. அவசமானவர் நம்புகிறேன்.